கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம வளர ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஒரு கூட்டமே எதிர்த்து பேசுதுன்னா நம்ம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். கிராமத்தில் இருக்கிறவனுக்குலாம் எதுக்குடா யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை என் காதில் கேட்டது. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க ஊரில் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகுமா. அது அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எந்த ஒரு கிராமத்தான் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களோ அதே கிராமத்துல என்ன ஸ்பெஷலோ அதை பண்ணுவோம். இன்னைக்கு சினிமாக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு கேமராவும் எடிட்டிங்கும் வந்து பண்றாரு. இவனால ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 15 குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. ஹாய், நான் ஷா. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சின்ன வீரமங்கலம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிறவர் தான் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க ஊரில் வந்து யாருமே பெரிய அளவில் வந்து படிக்கலை. அந்த 15 கிலோமீட்டரில் வந்து பட்டதாரி அப்படின்றது யாரும் கிடையாது. அவருடைய தலைமுறையிலையும் பட்டதாரின்றவர் யாருமே கிடையாது. அதனால சுப்பிரமணியம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஒரு பட்டதாரியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்காம் எம்ஃபில்லாம் வந்து பண்ணி முடிக்கிறாரு. அந்த எம்ஃபில் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காசு கொடுத்து ப்ராஜெக்ட் வந்து வாங்கிடுவாங்களாம். அந்த காலேஜ்லேயே அதை தான் வந்து லெக்சரர்ஸும் சொல்லுவாங்களாம், இப்படி காசு கொடுத்து வாங்கிக்கோங்க ப்ராஜெக்ட், நீங்களாம் உட்காந்து பண்ணாதீங்க, இந்த ஊரில் இன்டர்நெட் வசதி வந்து கிடையாது, கம்ப்யூட்டர் யார்ட்டையும் கிடையாது, அதனால் இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் சுப்பிரமணியமுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, இந்த பசங்க நம்ம காலேஜில் படிக்கும் போதே வந்து நமக்கு பேப்பரே இன்னைக்கு பேப்பர் நாளைக்கு தான் தருவாங்க, நம்ம அப்டேட்டடாக இல்லாமல் இருக்கும். அதுவே நம்ம சிட்டி சைட்லாம் போய் பார்க்கும்போது அந்த பசங்களாம் அப்டேட்டடாக இருக்காங்க. அப்போ நம்ம கம்ப்யூட்டர் வாங்கணும். ஸோ எப்போ வாங்கலாம்? இந்த 24,000 ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம காசு செலவழிக்கிறதுக்கு பதிலாக நம்ம 15,000 ரூபாய் கம்ப்யூட்டர் வாங்கிடலாம். 9,000 ரூபாய் வீட்டில் அப்பாட்டே கொடுத்துலாம், அப்பாவும் சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு 15,000 ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் வாங்கி அவரே ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாரு. கோடிங்லேருந்து ஆரம்பிச்சு எதுக்குமே எந்த கிளாஸுமே போல இவரே வந்து எல்லா ப்ராஜெக்டையும் வந்து இவரே பண்ணுறாரு. இவரோட ப்ராஜெக்டை இவரே வந்து பண்ணுறாரு. கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த 2008 அந்த டைமில் வந்து அவர் எம்ஃபில் பண்ணும்போது அவங்க ஊரில் வந்து நோக்கியா 2G தான் கிடைக்கும். ஸோ அவங்க ஃபோனில் 2G என்ன பண்ணுவார்னா, மரத்தில் வந்து கட்டி விட்டுருவார். மரத்தில் கட்டி விட்டுட்டு இரும்பு கம்மி அவரோட வீட்டுக்கு மேலே வந்து மாட்டிட்டு ப்ளூடூத் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி கனெக்டர் வாங்கி அவரோட சிஸ்டமில் சொருகி இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து தன்னுடைய ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருக்காரு. ப்ரொஃபஸர்லேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க, காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறத விட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லை நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் அவரே ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. எம்ஃபிலும் முடிக்கிறாரு. முடிச்சோடனே அவருக்கு அவங்க வீட்டில் எல்லாருடைய கனவாக இருந்த லெக்சரர் போஸ்ட் வந்து கிடைக்குது. காலேஜுக்கு வந்து சந்தோஷமா போறாரு. என்னுடைய தலைமுறையிலேயே நான் தான் முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா போகும்போது அங்க அவருக்கு மாபெரும் அடி காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீயே பார்க்குறதுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க, நீலாம் கிளாஸ் எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேலை பார்த்தவங்கலேருந்து ஆரம்பிச்சு கிராமத்துலேருந்து வந்த வாத்தியார் தானே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க முதற்கொண்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க சார்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மார்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தர இந்த கல்வி முறை தன்னம்பிக்கையோட எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரல. அதனால கவலையோட அழுகையோட வர்றாரு. தன்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் கிழிச்சு தூக்கி எறிகிறாரு. எனக்கு படிப்பு வேணாம், எனக்கு வேலை வேணாம், நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அழுகிறாரு. அம்மா அப்பா குடும்பம் எல்லாருமே இவருடைய படிப்பையும் இவருடைய வேலையும் நம்பி தான் இருந்தாங்க. ஆனால் என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இவன் அழுகிறதுனால அப்படியே விட்டுறாங்க. இவர் அழுதுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் யார்கிட்டையும் வேலைக்கு போக மாட்டேன், நான் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்தது அந்த கம்ப்யூட்டர் மட்டும்தான். அந்த கம்ப்யூட்டரில் வந்து தேடிக்கிட்டே இருக்காரு. என்ன தேடுறாருலாம் தெரில. மாதத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் அந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்லேயே வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அதே 2G தான். யூடியூப் போகணும், கம்ப்யூட்டர் போகணும், கூகுள் போகணும்னா அந்த மரத்துக்கு மேலே ஏறிட வேண்டியதான், ஃபோனை வைக்க வேண்டியதான், அதே வேலை தான். ஸோ அதே மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது வீட்டில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை தேட சொல்கிறாங்க. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, கம்ப்யூட்டர்லேயே தேடிட்டே இருக்காரு. 2014 ஆகுது, 5 வருஷம் கம்ப்யூட்டர்லேயே தேடிட்டு இருக்காரு, வேலை தேட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க. நார்மலாக படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க கிராமத்துலன்றது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொன்னார் ஃபோனில் பேசும்போது கூட. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2016 அவங்க வீட்டில் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா புத்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆகஸ்ட் 27 கல்யாணம். அதுக்கு முன்னாடி மாதம் தான் இவருக்கு வெப்சைட்ன்ற ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு தோணி பண்ண ஆரம்பிக்கிறாரு. பண்ணும்போது அவருக்கு ஒரு விடை கிடைக்குது. அவருடைய கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவருடைய அக்கௌண்ட்ல கூகுள்ல இருந்து 12,000 ரூபாய் வந்து விடுது. 5 வருட போராட்டம். வெப்சைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து சம்பளம் வருது. சந்தோஷமா கல்யாணம் பண்றாரு. ஒரு 2 வருஷம் மறுபடியும் வெப்சைட்ல உச்சத்தை தொடரணும், கிராமத்தனா இருந்தாலும் சூப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல அடுத்தடுத்த நிலை அடைகிறாரு. மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்றாரு. ஒரே ஒரு விஷயம் தான், கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம வளர ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஒரு கூட்டமே எதிர்த்து பேசுதுன்னா நம்ம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இல்ல, 2 கார்ப்பரேட் கம்பெனி இல்ல, பல கார்ப்பரேட் கம்பெனி இவருடைய வெப்சைட்டை பார்த்து பயப்படுறாங்க.
இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் யாருடா இவன், இது சின்ன வீரமங்கலமா, இவன் என்னடா இவ்வளோ சூப்பராக நடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுறாங்க. நெருக்கடிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நெருக்கடிகள் கொடுத்ததுக்கப்புறம் மும்பையிலிருந்து ஒரு கார்பரேட் கம்பெனி இவரை கூப்பிட்டு இவருடைய அந்த வெப்சைட்டே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, இந்த வெப்சைட்டை எங்களுக்கு கொடுத்துரு, நான் உங்களுக்கு காசு தரோம். அப்படி இல்லைன்னா நீ வெப்சைட்டே நடத்த முடியாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இவருக்கு வந்து இவர் வந்து நசுக்கிறாங்க. நசுக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. 5 வருட உழைப்பு, நான் பல வருடங்கள் வந்து உழைத்து எனக்கு பட்டதாரியாக நான் மாறினேன். அதுவும் எனக்கு வந்து சாப்பாடு போடல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இந்த வெப்சைட் ஆரம்பித்தேன். 10,000 ரூபாய் ஆரம்பிச்சு 1 லட்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இப்போ 1 லட்சம் சம்பாதிக்கும் போது மும்பையிலேருந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு இதுக்கு நான் உங்களுக்கு காசு தரோம், அந்த வெப்சைட் நாங்கள் வச்சுக்கிறோம், இனிமேல் இந்த வெப்சைட்டை நீ நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எப்போ என் ஆட்டை விற்று நான் வந்து எம்ஃபில் படிக்க போனேனோ, அந்த கம்ப்யூட்டர் வாங்கினோ, அப்போ என் ஆட்டை கொடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதே அளவு கஷ்டமும் வருத்தமும் என்னுடைய வெப்சைட்டை விற்கும் போது எனக்கு அழுகையாக வந்தது. வேறு வழி இல்லை. என்னோட வெப்சைட் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா அவங்கள்ட்ட கொடுத்து தான் ஆகணும். கார்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த கொஞ்சம் காசை வாங்கிட்டு அவருடைய வெப்சைட்டை கொடுக்குறாரு. வெப்சைட்டை வாங்கின அந்த முதலாளி என்ன சொல்கிறான்னா, நீ கிராமத்தில் போய் என்ன பண்ண போகிற, நீ கிராமத்தில் இருந்தே கூட வேலை பாரு, ஆனால் இதே வெப்சைட்டுக்கு வேலை பாரு. இது இனிமேல் உன்னோட வெப்சைட் கிடையாது, என்னோட வெப்சைட். ஆனால் நீ எவ்வளோ சம்பாரிச்சியோ அந்த காசை உனக்கு தந்துடுறேன். 1 லட்சம் சம்பாரிச்சியா, நானே தந்துடுறேன், என்கிட்ட சம்பளம் வாங்குறவளாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, நான் சுதந்திரமாக இருக்கணும், உங்கள்கிட்ட சம்பளம்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, இனிமேல் நீ எந்த வெப்சைட்டும் பண்ணக்கூடாதுன்னு எழுதி கொடு பாண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்துட்டு போகும்போது கேட்குறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன்றாங்க. கக்கன்னு சிரிக்கிறாங்க. கிராமத்தில் எப்படி யூடியூப் ஆரம்பிக்க முடியும், உங்கள் ஊரில் சிக்னல் ஒழுங்காக இருக்கா, நீங்கள் எப்படி வீடியோ எடுப்பீங்க, எப்படி அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அனுப்புகிறாங்க. கிராமத்தில் இருக்கிறவனுக்குலாம் எதுக்குடா யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை என் காதில் கேட்டது. அவங்க என்னன்னா எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இவனை வேலை பார்க்க வச்சிடணும் அப்படின்றத அவங்களுடைய ஆர்வமாக இருந்தது. ஆனால் இவர் 2016 ஆகஸ்ட்ல அந்த வெப்சைட் அவங்களுக்கு கொடுத்துட்டு வெளியே வரும்போது நினைச்சது ஒன்று தான், நான் எப்படியாவது என்னுடைய யூடியூப்பை என்னோட கிராமத்தில் என்னுடைய கிராமத்தினுடைய பேர் சொல்கிற அளவுக்கு பெரிய அளவில் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது 2018 வரைக்கும் எதுவுமே மைண்டுக்குள்ளே வந்து உழலை. ஏன்னா வந்து ஃபேமிலி ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, தன்னுடைய வெப்சைட்டும் போயிடுச்சு, அந்த மன உளைச்சல் வேற. ஆனால் தேடிக்கிட்டே இருக்காரு. தேடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா குக்கிங் அப்படின்றது தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஹைதராபாத்தில் ஒரு பாட்டி ஹிட் ஆயிருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு தாத்தா ஹிட் ஆயிருக்காரு, நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறாரு 2018 ஏப்ரல் மாதம் தன்னுடைய தாத்தா பெரிய தம்பி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீடுகள்லாம் சமைப்பார், காது குத்துலாம் சமைப்பார், அவரை வச்சு நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி 8 மாதம் வீடியோ போடுறாங்க. அவங்களுடைய மிகப்பெரிய சாதனையாக என்ன நினச்சாங்கன்னா, ஒரு நாளில் 1000 வியூஸ் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 8 மாதம் வீடியோ போட்டு வியூஸே வந்து வரல. ஆனால் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்கன்னா, வீடியோவை எடுத்து எடிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க ஊரில் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகுமா. அது அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கும் அப்படி தான் ஆகுது. 7 மணிக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னா 4 மணிக்கு அப்லோட் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். ஏன்னா அவங்க ஊரில் பிராட்பேண்ட் கிடையாது, அவங்க ஊரில் வயர் கிடையாது, அவங்க ஊரில் ஒய்ஃபை கிடையாது. அந்த ஃபோனு அந்த மரத்து மேலே கட்டி தொங்க விட்டு ஒரு கம்பியை நீட்டி அப்படியே தான் வந்து இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது இவ்வளோ உழைத்து அப்லோடுக்கே 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 1000 வியூஸ் கூட வரமாட்டேங்குது. ஒருவேளை மும்பையில் அவங்க சொன்னாங்கல்ல, கிராமத்தானாலலாம் யூடியூப் நடத்த முடியாது, உங்கள் ஊர்லலாம் யூடியூப் நடத்த முடியாது அப்படின்றது உண்மையாயிருமோ? இல்லை, நம்ம இதில் ஜெயிச்சே ஆகணும். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம், என்ன பண்ணுறோம்? ஸோ ரொம்ப வந்து நம்ம வந்து அடக்க ஒடுக்கமாக வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ண வேணாம். கிராமத்தில் எப்படியா பண்ணுவோம்? பண்ண மாட்டோம். போகிற வழியில் என்ன பண்ணுவோம்? நண்டை பிடிப்போம். போகிற வழியில் என்ன பண்ணுவோம்? மீனை பிடிப்போம். ஈசல் வந்தால் ஈசலை சமைப்போம். இதை பண்ணுவோம். நம்ம கிராமத்தான்ல என்ன எந்த ஒரு கிராமத்தான் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களோ அதே கிராமத்துல என்ன ஸ்பெஷலோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கைலியோடையும் லுங்கியோடையும் அவங்க ஊர்ல எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசி ஈசலை வச்சு ஒரு எபிசோடு வந்து போடுறாங்க. அவங்க ஈசலை வச்சு போட்ட எபிசோடுக்கு ஒரே நாள்ல 24,000 வியூஸ் வருது. சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் வீடியோஸ்லாம் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. மட்டன் கறி தோசை, செட்டிநாட்டு மட்டன் உப்பு கறி, கல்யாண சாப்பாடு சமைச்சு ராஜ விருந்து, நாட்டுக்கோழி இஞ்சி பிரட்டல், கிடா தொடக்கறி குழம்பு, வவ்வா திரிக்க, ராட்சச திரிக்க, 3000 காடை முட்டை, செம்ம சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. வீடியோஸ் போடுறது மட்டும் இல்லாம அவருக்கு மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, இந்த கிராமத்தான் ஒழுங்கா வந்து யூடியூப் சேனல் நடத்த மாட்டான்னு சொன்னாங்க இல்லையா, இந்த கிராமத்தான் பண்ற யூடியூப் சேனல் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல எப்படி கேமரா பண்றதுன்னு கத்துக்கிறாரு. யூடியூப்ல எப்படி எடிட்டிங் பண்ணிக்கிறது, எடிட்டிங் எப்படி நல்லா பண்றது அப்படின்னு சொல்லி கத்துக்கிறாரு.
அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் ஏதாவது கிளாஸ் போய் படிக்கலாமேனா, ஒரு கிளாஸ் போனா இப்படிதான் ஃப்ரேம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்காது. நம்ம ஸ்டைலில் நமக்கு என்ன தோணுதோ, கற்பனை தோணுதோ அதை படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சினிமாக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு கேமராவும் எடிட்டிங்கும் வந்து பண்றாரு. என்னை பத்தி அமெரிக்காவில் பேசணும், ஜெர்மனில் பேசணும், ஆஸ்திரேலியாவில் பேசணும், அதுக்கப்புறம் நான் வந்து விஷுவலில் வரணும் அந்த யூடியூப் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு கேமராமேன் யாரு, எடிட்டர் யாரு, சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலில் வந்தார் மிஸ்டர் சுப்பிரமணியம். ஸோ இது வரைக்கும் நான் நிறைய பேரை பற்றி பேசியிருக்கேன். ஆனால் மிஸ்டர் சுப்பிரமணியம் அவரை பற்றி பேசும்போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது. எந்த ஒரு மும்பைக்காரன் கிராமத்தானால யூடியூப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாதுன்னு சொன்னானோ, அந்த மும்பையை தாண்டி இன்னைக்கு உலகத்தில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இப்படி பல இடங்கள்ல இருந்து அவங்களுக்கு மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல இருந்து காசு கூட்டிட்டு இருக்கு. இன்னைக்கு லட்சங்கள்ல சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இவனால ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 15 குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சமையல செய்யக்கூடிய உணவுகளை எல்லாம் அனாதை இல்லங்களுக்கும் சாப்பிட முடியாதவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. மிஸ்டர் சுப்பிரமணியம் மட்டும் கிடையாது, அவருடைய குடும்பம், தாத்தா பெரிய தம்பி, தம்பி முருகேசு, மச்சான் தமிழ்ச்செல்வன் அவர்களாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட், ஐயனாரு, சித்தப்பா பையன் முத்துமாணிக்கம், இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்றது மட்டுமல்லாம ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்காங்க. சுப்பிரமணியம் உங்களுடைய சக்சஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெரிய மீனுன்னு ஒண்ணு இருந்தா சின்ன மீனை சாப்பிட்றதுக்கு துடிக்க தான் செய்யும், சின்ன மீனை சாப்பிட்றதுக்காக ஓடி வரதான் செய்யும். அந்த பெரிய மீனிட்ட இருந்து தப்பிச்சு நம்மளும் பெரிய மீன் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா கேட்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, தேனியோட தேனை வேணா நீங்க எடுக்கலாம், ஆனா தேனியோட தேன் எடுக்கிற திறமைய நீங்க எடுக்கவே முடியாது. வில்லேஜ் குக்கிங் சேனலுடைய வாழ்க்கை, வில்லேஜ் குக்கிங் சேனல் சுப்பிரமணியம் அவருடைய வாழ்க்கை உலகத்தின் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடையோ பையனுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் போக்கில் தேகம் உன் துணையே. உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா.